ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோட இன்ட்ரோ வந்து இப்போ தான் கொடுக்குறேன். ஆனால் நேற்று எடுத்த வீடியோ தான். ஆனால் இன்னைக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். நேற்று வந்து டைம் இல்லை, காலைல நேரமாக இருந்துச்சு, நிறைய வேலை செஞ்சங்காட்டி ரொம்ப ஸ்பெஷலான டே நேற்று வந்து. அது வந்து நினச்சி கூட இப்போ நினச்சா கூட கண்ணெல்லாம் கலங்குது. என்னங்கிறத வீடியோவில் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போன விளாக்ல சொல்லியிருப்பேன்ல, என்னோட லைஃப் டைம் மெமரிஸ்லாம் திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை, அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். எல்லாத்துக்குமே தெரியும், என் ஃப்ரெண்டு பிரியாங்கிறது வந்து நிறையா பேத்துக்கு தெரியும். பர்சனல் லைஃப்பில் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வந்து யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறையா பேத்துக்கு ஓரளவுக்காவது தெரியும். ஏன்னா நிறையா வீடியோவில் நான் அவளை பற்றி பேசியிருக்கேன். இல்லை இது ஒரு கேமில் கூட அப்பாவும் அஸ்வினும் விளையாடும் போது கூட ரெண்டு பேரும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்டதுக்கு பிரியான்னு சொன்னாங்க. அதுதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நாங்கள் இப்போ வரைக்குமே எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு நடுவில் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. அப்போ இருந்து நாங்கள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து நாங்கள் 2 பேரும் அப்போ இருந்தே ரொம்ப க்ளோஸு. எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒன்று பிரியா, இன்னொன்று சௌந்தர்யா. 2 பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸ்கூல் டைமில் வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி காலேஜ் டைமில் வந்து சுபி அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பா, எல்லாத்துக்கும் தெரியும், சுபி. இவங்க 3 பேர் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாமே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன். அதில் வந்து பிரியா வந்து என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்கா. 8th இருந்து இப்போ வரைக்குமே என் கூட இருக்கா. வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா என் கூட இருக்கா. அதனால எனக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான். எல்லாமே எனக்கு நடக்கிற ஒரு சந்தோஷம், சங்கடம் எல்லாமே அவள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அவ்வளோ அப்படிதான். வேற யார்கிட்ட, அப்பா அம்மாட்ட, ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயம் கூட நான் அவள்கிட்ட நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அப்படிதான். எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுவேன். நாங்கள் வந்து இருந்தாலே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக போகும் டேவே. எல்லாத்தையும் சிரிச்சுட்டு கலாய்ச்சிட்டு இப்படி தான் போகும். அவள் வந்து திருப்பி வரப்போறா, எங்கள் வீட்டுக்கு வந்து என் கூட ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறா. அதுவும் மேரேஜ்க்கு அப்புறம். மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் நிறைய டைம் அவங்க வீட்டில் நான் இருந்திருக்கேன், எங்கள் வீட்டில் வந்து அவள் 3 நாள் ஸ்டே பண்ணி இருந்திருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் அவர் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. எப்போ வருவான்னு டேவே போகல. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இந்த காலைல வந்துருவாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி காலைல வந்துட்டு கால் பண்ணா. இது இந்த டே வந்து எப்படி போகுதுன்னு பாருங்க. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்திருக்கேன், ஒவ்வொன்றா பாருங்க. மணி 6:45, கரெக்டாக 7 மணிக்கெலாம் வந்துட்டான். அதான் தூங்கிட்டு இருந்தேன், முடியலன்ட்டு, உடம்பு சரியில்லை, தொண்டை வலி. இந்த வீட்டுக்கு வந்து தொண்டை வலியே தாங்கல, அவ்வளோ குளிர். சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கா. டக்குன்னு பிக்கப் பண்ணுவோம். வந்துட்டோம். ஏய் பல்ல பார்த்தீங்களா, இடப்பு கை நம்மால். ஹேர் ஸ்டைலுக்கு வந்து காசு கொடுக்கலாம் 1000 ரூபா. மேடம் பஸ் இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தாங்க, அதை கூப்பிட்டு வந்தேன். கரெக்டாக பஸ் ஏறுமோ கால் பண்ணாங்க. அப்போ தான் நான் எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு தலையை வந்து ஸ்லிப் போட்டுட்டு கிளம்புறேன். அதுக்குள்ளே வந்துட்டான். ஒரு 2 ஸ்டாப் 3 ஸ்டாப் தான், அதுக்குள்ளே வந்துட்டேன். அப்புறம் நாங்கள் 2 பேரும் வந்ததுக்கப்புறம் அத்தை டீயும் பிஸ்கெட்டும் போட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. அவள் வந்து கேமரா பார்க்க மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் ஷைட்டு. இப்போ அவளை வந்து அழகாக காட்டணும் அப்படின்னு ஒவ்வொரு நாள் நினச்சிக்கிட்டே இருப்பா. அப்புறம் நான் காலையில் எங்களுக்கும் சமைக்கணும், அத்தைக்கும் சமைச்சு கொடுத்தோன்னு சொல்லிட்டு நான் வந்து ரவை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் காலையிலேயே. மேடம் வந்து பேசிட்டே இருந்தாங்க, நீ இப்படி மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா எப்படி ஜாலியாக விளையாண்டுருப்போன்னு எங்களுக்கு தெரியும். என்னை இப்படி பார்க்கவும் அவள் வந்து கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தா. வந்து என் ஃப்ரெண்டு வந்திருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் அத்தையும் இப்போ இதான் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ வந்தங்காடி தான் அவள் சந்தோஷமா இருக்கா. அழுதுகிட்டே இருந்த அஸ்வின் இல்லாமல் ஃபீல் பண்ணிட்டே இருந்த அத்தையும் இருக்க மாட்டாங்களா, அதனால அத்தை தான் சொன்னாங்க, இப்போ நீ வந்தது தான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம உப்புமா செஞ்சு முடிச்சுட்டு இப்போ நான் வந்து குளிக்க போகிறாங்க, குளிச்சுட்டு சாமி கும்பிடணும். அதனால குளிக்க வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப அவங்க முன்னாடி எதையும் பேச முடியல. ஏன்னா நாங்கள் அப்படியே இந்த வாப்போ நீ எல்லாம் வந்து சந்தோஷமே இல்லை அப்படி பேசுகிற இது நாங்கள். அப்படிங்கிறவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 2 டைம் இன்னும் மீட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி வீட்டுக்குலாம் வந்ததில்லை, இன்னைக்கு தான் வந்திருக்கா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. காலைல கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்திருந்து காலைல எஞ்சிலேருந்து டே சூப்பராக போகுது. இன்னுமே டே சூப்பராக. நாங்கள் நிறையா பேசுவோம், எப்படி லைஃப்பை ஃபுல்லாகவே ஷேர் பண்ணிடுவோம். அந்த ஒரு நாள்லேயே வந்து எங்கள் லைஃப்பில் 3-4 வருஷம் நாங்கள் பிரிஞ்சிருந்தோமா. எப்படி காலேஜ்லேருந்தே நாங்கள் பிரிஞ்சுட்டோம். வேறு காலேஜ், நான் வேறு காலேஜ். அதுலேருந்து என்னென்ன நடந்துச்சோ அதை ஃபுல்லாக அந்த ஒரு நாளுக்குள்ளே பேசி முடிச்சிருவோம். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இனி அடுத்தது எப்போ வருவா அப்படின்னு எனக்கு தெரியாது. அது வரைக்கும் நாங்கள் 2 ரொம்ப ஜாலியாக இருந்திருப்போம். அஸ்வின் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்களாம் பேசி சிரிச்சிட்டு இருப்போம். அஸ்வினை தான் மிஸ் பண்ணுறோம். வந்தவே சொன்னேன், அஸ்வின் அண்ணா தான் சூப்பராக இருந்திருக்கும், சிரிச்சிட்டு இருந்திருக்கலாம். அவள் காமெடி பண்ணிகிட்டே இருப்போம். ஒவ்வொரு கவுண்டராக கொடுத்துக்கிட்டே இருப்பானா, சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நாங்கன்னா ஏதோ ஒன்று
ஃபேமிலி பற்றி இப்படி ஆச்சுடி அப்படி ஆச்சுடி காலேஜ் அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருப்போம். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்குது. காலைல வந்ததுலேருந்து எனக்கு உடம்பு இல்லை சீரியஸாக. நேரம் அவன் மட்டும் ஏன் தூங்கியிருப்பேன், என்னால் முடியல சுத்தமாக. ஃபுல்லாக சளி பிடிச்சி தொண்டை கட்டிக்கிச்சு. ஏன்னா கீழே படுக்கிறேன்ல, பாயில் படுக்கிறங்காட்டி ஏன்னா சுத்தமாக முடியல. குளிர் ஜில்லு அதிகமாயிடுச்சு. இந்த ஜில்னஸ் அதிகமாகி எப்போவுமே காலையில் எழுந்திரிக்குமே தொண்டை கட்டி தான் எழுந்திரிக்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு கூலிங்கு. ஆனால் இப்போ வந்து அவன் வந்தங்காட்டி எனக்கு எதுவுமே தெரியல. சீரியஸாக அதான் உண்மை. அவன் வந்தங்காட்டி எனக்கு இந்த உடம்பு சரியில்லை, இது எதுவுமே எனக்கு தோண கிடையாது. இருக்குது இந்த ஒரு நாள் அவன் கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் என் கூட இருப்பாள். அது வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருப்பேன். எனக்கு பெஸ்ட்டு டே அப்படின்னா கல்யாணம் ஆகி நிறையா பெஸ்ட்டே இருந்திருக்கு. ஆனால் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கா அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் போகும்போது தான் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன், ஏன்னா சீக்கிரம் போயிட்டா. நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி வாடி. ஒரு டைம் வந்துட்டானா நெக்ஸ்ட் டைம் வர சொல்லிட்டே இருப்பேன். இவ்வளோ நாள் நான் பார்க்காம இருந்ததுக்கு அப்போ தெரியல. ஒரு டைம் வந்துட்டு அது கிளம்புறா அப்படிங்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேரேஜ் ஆகி ஃப்ரெண்ட்ஸோட கேங்கெல்லாம் விட்டுட்டு வரும்போதே தெரியும் அதோட ஃபீலிங். மேரேஜ் ஆன கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். பசங்க கூட அடிக்கடி போய் பார்த்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பொண்ணுங்க வந்து அவ்வளோ பார்க்க முடியாது, ஏன்னா அவங்க ஃபேமிலி பொண்ணுங்க வீட்டு சைடுனாலே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க, அடிக்கடிங்க வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையும் தாண்டி என்னை பார்க்க வந்திருக்கா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி போகுதுன்னு பார்ப்பேன்டி. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், போன டைமே வரா அப்படின்னு சொல்லியிருந்தேன். என் லைஃப் டைம் மெமரிஸ்லாம் திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்தா அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லியும் வீடியோவில் சொல்லியிருந்தானா வர முடியலன்னு. இன்னைக்கு வந்திருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். இன்னைக்கு ஃபுல்லாகவே அவள் கூட தான் பண்ணுவேன். நாங்கள் சமைக்கிறதா இருந்தாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து செய்கிறது இதெல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப ஃபீல் நல்லா இருக்கு. நம்ம குளிச்சுட்டு சாமி கும்பிடலாம். அது சாமி கும்பிட்டோம். இன்னைக்குன்னு பார்த்து நண்பன் படம் போட்டிருக்கான். ஒவ்வொரு டைம் நண்பன் படம் பார்க்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணுவோம். இப்போ நண்பன் படம் போட்டாங்க நாங்கள் இருக்கும் போதே. அத்தை கிளம்பிட்டாங்க. சாப்பாடு செஞ்சுட்டு கூப்பிட்டீங்க போதும், நான் பொறுமையா வரேன். அவசர அவசரமா செய்வேன், அத்தை வருவாங்களேன்ட்டு. சரி. பாப்பா அத்தை வேலைக்கு போனதுக்கப்புறம் நாங்களும் நண்பன் படம் பார்த்துட்டு சாப்பிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து அவள் சாம்பாரும் பீக்கங்காய் பொரியலும் கொண்டு வந்திருந்தா. அதை வந்து நான் எடுத்துட்டு நான் செஞ்ச உப்புமாவை வந்து 2 ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஸ்கூல் டைம் தான் ஞாபகம் வருது. லஞ்ச் டைம்ல இப்படிதான் உட்காந்து சாப்பிட்டு இருப்போம். அப்புறம் எங்க அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க கீழே, அதனால அவங்கள பார்க்க போயிருந்தோம். எங்க அப்பாவுக்கும் சரி எங்க அம்மாவுக்கும் சரி பிரியானா ரொம்ப பிடிக்கும். என்னையும் லேக்காவையும் எப்படி பாக்குறாங்களோ அதை விட அதிகமாவே அவளை பார்த்துப்பாங்க. நேற்று என் தங்கச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அவளை வந்து பார்க்க முடியலன்னு. எனக்கு ஃப்ரெண்டுங்கிறதையும் தாண்டி என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்கா. அப்புறம் அப்பா அம்மா நாங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். எப்பவும் போலதான் அப்பா அம்மா வந்து இன்னைக்கு பார்க்க வந்துட்டாங்க. மதிக்கவே மாட்டேங்கிறாங்க என்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து. நீங்க வந்து பார்க்க வந்திருக்காங்க. இன்னைக்கு என் ஃப்ரெண்டும் இருக்கா. இவங்க மேடம் வந்து கேமரா பார்க்க கூடாது அப்படின்றங்காட்டி மொபைல்ல ஒண்ணுமே இருக்காது. இல்ல மொபைல் ஒண்ணுமே இருக்காது. ஆனா வந்து பேசுறீங்க. எங்களுக்கு 1000 இருக்கும், கொஞ்சம் ஒரு 500 இருக்கும், நாங்க பேசுவோம். நீங்க வந்து எப்பவும் போலதான் வெளியே போயிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு வரப்போம். உள்ள போடி. இது மிரர் ஓபன் பண்ணி விடுங்க. அதான் வீட்டுக்கு வந்தோம். இப்போ வந்து சமைக்கணும். அத்தை வேற வருவாங்க மதியானம். அதுக்குள்ள நம்ம சமைச்சு வைக்கணும். திறக்க முடியாது. அந்த சாலையில் பாரு. போய் தக்காளி சாப்பாடும் புடலங்காய் பொரியலும் செய்ய போகிறேன். அப்படியே பேஸ்டே செஞ்சா தெரியாது. எப்பவுமே தனியாக இருப்பேன். இப்போ இருக்கங்காட்டி எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கு.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்லலாம் சாப்பாடு தான் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இப்போ பாருங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சமைச்சிக்கிட்டு இருக்கோம். எனக்கே இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. எப்படியெல்லாம் இருந்தால் இப்போ எப்படிலாம் மாறி இருக்கோன்னு. நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே க்ளோஸு. நாங்கள் அடிக்கடி கால் பண்ணிக்க மாட்டோம், மெசேஜ் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கு ஒரு கஷ்டம் பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ரெண்டு பேருமே கால் பண்ணுவோம். ஆனால் கால் பண்ணும்போது தெரியும் நம்ம ரெண்டுத்துக்கு ஒரு கஷ்டம், அதை ஷேர் பண்ணுறதுக்கு தான் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் ரெண்டு பேர் ஆனால் பேசினா வந்து 1 hour 2 hour கம்மியாக வந்து நாங்கள் பேசவே மாட்டோம். என் லைஃப்ல நடக்கிற அத்தனை பிரச்சனையுமே அவளுக்கு தெரியும். இப்போ வரைக்குமே என்னை பொறுமையா இருக்க வச்சு சமாதானப்படுத்துறது ஒரே ஒரு ஆள் தான். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் விட்ரி அப்படின்னு சொல்லி என் கூட எப்பவுமே இருப்பா. நாங்கள் வந்து சமைச்சு முடிச்சுட்டு அத்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் வராங்க. சொல்லுங்க. தயிர் காய்ச்சாத தயிர் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் கார்ன் பிடிக்கும். அதில் ஈவினிங் 2 பேர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கோங்க. கிளம்பிடுவாங்க இப்ப. ஏன் நான் ஆஃபீஸ் போகணும். அப்படியா? வேலைக்கு போறாங்க. அப்படியா? ஆஃபீஸ் சரி, எப்போ சாப்பிட வேண்டியதா நீங்க? நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வண்டி வேணும் சாப்பிடலாம். ஆமா தான், நான் உங்களை கொண்டே விட்டுட்டு வந்துடுறேன். வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் உடனே விட்டுட்டு வந்துட்டு வண்டி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா போன டே சொல்லியிருப்பாங்க அத்தை, நான் செய்கிற தக்காளி சாப்பாடு வந்து கம்பெனியில் வேலை செய்கிற இடத்துல எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்லி. இன்னைக்கு நான் செய்கிறது எப்படி இருந்துச்சு? நான் செஞ்சது காரம் வந்து நல்லா இருந்துச்சு. அதான் உங்கள் கம்பெனிக்கு வந்து நான் வரேன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். சரி சொல்கிறேன். சொன்ன வேலையா தான் உங்களுக்கு வேலை நீ எடுத்துட்டு எங்கள் மருமக வராங்க வேலைக்கு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே அஸ்வின் அவ்வளோதான் என்னை ஒரு வழி பண்ணிடுவான். ஓடுறா இங்க ஒருத்தி ஓடுறா வீடியோன்னு எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிடுறா இவன். மேடம் வந்து பாய்டா அவங்களுக்கு வந்து ஒரு தலை களையக்கூடாது, அசிங்கமா எடுக்காதே நீட்டா ஏறி அப்படின்னு வாங்கி இருக்கு ஒளிஞ்சு நிக்கிறான். படி அவ்வளவுதான். போன் பேசவும் நடிச்சாச்சு ஒரு நடிப்பு. ஆனா அவளுக்கு ஆசை இருக்கு. நாங்க அந்த ஸ்கூல் டைம்ல வீடியோலாம் எடுப்போம். மேடம் அப்பயும் மாஸ்க் போட்டுருவாங்க. ஏன்னா இந்த அழகி ரங்கநாயகி மூஞ்சி யாரும் பார்க்க கூடாது சொல்றேன். எனக்கு கேமரா முன்னாடி ஃபேஸ் காட்டவே ஒரு மாதிரி இருக்கு. யாரும் லவ் பண்ண மாட்டாங்க விடுடி. ஓ என் பின்னாடி மறந்தா நீ தெரிய மாட்டேன்னு வரையும். தெரியவே மாட்டேன். ஓகே அப்படி நிம்மதியா சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து மேடம் கிளம்ப போறாங்க. இன்னும் 2 மணி நேரம் தான். 2 மணி நேரத்துல கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு, இவ்வளோ நேரம் நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். அப்படியே சமைக்கும் போதும் பேசிட்டு இருந்தோம். பாய். அது கிளம்பிட்டாங்க, நடந்தே போறேன்ட்டாங்க. அவளை கொண்டே விடணுமா, ஸ்கூட்டி வேணும், நான் வந்து கொண்டே விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அத்தை இருந்துட்டு இல்லை சாமி நான் நடந்தே போறேன், இப்பதான் சாப்பிட்ருக்கேன், அப்படி நடந்து போனா ஜீரணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே 4 மணிக்கு இவளை கொண்டு பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு வீட்டுக்கு வந்து அப்ப தனியா தான் இருக்கணும். கூப்பிட்டே இருக்கா, லவ்வர் மாதிரி பண்ணிட்டு இருக்கடி நீ, வாடி வாடி. ஓகே இவளை கொண்டே விடும்போது நான் உங்களை கூப்பிட்றேன். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு இன்னைக்கு டேல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் லைன் பை லைனா சொல்லி இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு வண்டி சாவி எடுத்துட்டோம், கிளம்பிட்டோம். அவளை கொண்டே விட போகிறோம். இதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. டேவே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. போர் அடிக்காமல் அவள் இருந்தங்காட்டி ஜாலியாக இருந்துச்சு. இந்த டே வந்து திரும்பி எப்போ கிடைக்கும்னு தெரியல. இன்னும் அடிக்கடி மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோம். ஆனால் நிறையா பிளான் போடுவோம், இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஸ்கூல் டைம்லேருந்தே அப்படி தான் நிறைய பிளான் போடுவோம். அங்கே போவோம் இங்கே போவோம். இப்பெல்லாம் சொல்லி எல்லாமே எல்லாம் கற்பனையாகவே முடிஞ்சிருச்சு, ஒன்று கூட நடக்கவே இல்லை. யாருக்காவது அப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். நிறைய பிளான் போடுவீங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கோயம்புத்தூர் போகணும், மால் போகணும், இந்த மாதிரி நிறைய பிளான் போடுவோம். ஆனால் எதுவுமே நடக்காது. ஏன் இங்கே திருப்பூரில் இருக்க 5 ரூபா பார்க் போகணுன்னே பிளான் போடுவோம், ஆனால் நடக்காது. ஸோ வந்து கிளம்பிட்டோம். அவளை கொண்டு போய் விடணும். ஏன்னா அவளுக்கும் வந்து ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதனால் போகிறா. அவளுக்கு ஒர்க் போயிட்டுருக்கா, காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டுருக்கா. கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே நான் வந்துடுவேன். அவ்வளோதான், நீ தனியாக தான் நானும்.
அவள் கிளம்பணும்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குச்சு. சரி அவள்கிட்ட காமிச்சிக்கூடாதுன்னு சரி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி பார்த்தா இருடின்னு. அவளுக்கு ஒர்க் இருக்கங்காட்டி அவள் கிளம்பிதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து நீ லைஃப் டைம்ல வருவாங்களான்னு எனக்கு தெரியல. எல்லாருக்குமே இப்படி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கண்டிப்பா இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் நேமை இந்த வீடியோவில் டேக் பண்ணி அவங்கள மிஸ் பண்றேன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்டை கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் அப்படியே போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த டிராஃபிக்கில் வண்டி ஓடுறது ரொம்ப கஷ்டம். அது இந்த டைம் வந்து கரெக்டாக ஸ்கூல் காலேஜ்லாம் விடுற டைம்லாம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனேன். ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 10th +1 10thலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானும் தங்கச்சியும் ஒரு எக்ஸல் இருக்கும் எங்களுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸல் வந்த உடனே அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சாவி எடுத்துட்டு 200 பெட்ரோல்னா 100 பெட்ரோல் போட்டு ஊரே சுற்றுவோம். ரொம்ப தூரம் புஷ்பா இந்த மாதிரிலாம் போனால் 200 பெருமாநல்லூர்ல இருந்து 100 அப்படின்னா இந்த சும்மா ரவுண்டிங் சும்மா அடிச்சு எடுப்போம். வந்து 4-5 மணிக்கு வண்டி எடுத்தா 6-7 மணி வரைக்கும் நாங்கள் வண்டி ஓட்டிட்டு கிடப்போம். அவ்வளோ சுத்தம் பயமே இருக்காது வண்டி ஓட்டும் போது. 2 பேரும் அவ்வளோ ஃபாஸ்ட்டு, எக்ஸல்லே 5 ஃபாஸ்ட்டு அந்த மாதிரிலாம் போயிருக்கும் மெயின் ரோட்லேயே. அதெல்லாம் டேஸாக திரும்பி வருமானு இருக்கு. ஆனால் இப்போ பாருங்க நடுங்க கைகாலெலாம் நடுங்குது. எப்படியும் வண்டியை விட்டு ஒரு 3-4 வருஷம் ஆச்சு நான் ஓட்டுறதை விட்டு. 3 வருஷம் கரெக்டாக 3 வருஷம் இருக்கும். 4 வருஷம் கூட இருக்கும். ஆமாம், 12th காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் கரெக்டாக 4 வருஷம். இப்போ பாரு நடுங்குது கையெல்லாம். பயப்படாமல் விட்டுன்னு அவ சொல்கிறா. இது ஃப்ரீயா சொல்லிட்டு இருக்கா பின்னாடி இருந்து. கொஞ்சம் பயம்தான். ஏன்னா அதிகமாக ஆக்சிடென்ட் பார்த்தேன். ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தா நான் வண்டி தொடுறதே விட்டுட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாநல்லூர் கோயிலேருந்து நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஐயோ வண்டியை தொடவே கூடாது அப்படின்னு ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தேன். ஆனால் காலை சூழ்நிலைனால கொஞ்சம் வெளியே போகிறது இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து இது என்ஃபீல்டு R15 இதெல்லாமே ஓட்டியிருப்பேன். என்னோட இன்ஸ்டா ஐடியில் வந்து கீழே போய் பாருங்கள், லவ்லி சார் யூனிக்குன்னு இருக்கும்ல, அந்த இன்ஸ்டா ஐடியில் போய் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஓட்டியிருப்பேன். ராயல் என்ஃபீல்டும் ஓட்டியிருக்கேன், R15 எல்லா பைக்கும் ஓட்டுவேன். அஸ்வினோட பைக் கூட ஒரு டைம் ஓட்டியிருக்கேன் லவ் பண்ணும்போது. அதுவே ரொம்ப நாள் கழித்து ஓட்டினேன். அந்த பைக்கவே ரொம்ப நாள் கழித்து ஓட்டினேன். எல்லாமே ஓட்டுவேன். இப்போ வந்து கார் எடுத்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பைக்கை வந்து நல்லா பயம் இல்லாமல் ஓட்ட கற்றுக்கணும். திருப்பி நம்ம வெளியே எடுத்துகிட்டு போனால் தான் நமக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். திருப்பி எல்லாத்தையும் விட்டதுக்கப்புறம் இப்போ திருப்பி எப்படி சொல்கிறது, இன்னொரு தடவை ஓட்ட கற்றுக்கணும். இன்னும் இந்த கடைக்கு போகிறது இந்த மாதிரி ஓட்ட கற்றுக்கிட்டா மட்டும்தான் இது பண்ண முடியும். அஸ்வின் சொல்கிறது எப்படின்னா, பயப்படாத, பயம் உனக்கு கொன்றும், பயப்படாத எது நடந்தாலும் உனக்கு அடியப்பட்டு ரத்தம் வந்தால் கூட நீ பயப்படாத, பயந்தாதான் உனக்கு உயிர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, பயம், டிராஃபிக்கு. பெருமாள் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னால, அது என்ன தெரியுங்களா, கோயிலில் சாமி கும்பிட்டுருந்தா பெரிய 2 வண்டி மோதிக்கிற சவுண்டு, ஐயோ அப்படிங்கிற சவுண்டு. கோயில் விளக்கேற்றிட்டு இருந்தேன் வெளியே, குடுகுடுன்னு ஓடி போய் நான் யாருமே அவங்க தூக்கவே இல்லை. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, நான் எல்லாருமே இருந்தோம். யாருமே தூக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஓடி விளக்கு ஏற்ற பின்னாடி பார்க்குறேன் 2 பேர் உளுந்து கிடக்குறாங்க. போய் தூக்க போனேன். நான் தான் வந்து பைக்கை தூக்கி வச்சு, பைக்கை வந்து அவங்களை மேலேருந்து எடுத்தேன். அப்புறம் அதுக்குள்ளே அப்பா வந்துட்டாங்க. அப்பா வந்து பிடிச்சாங்க. கொஞ்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கால் முட்டிக்கு கீழே, முட்டி வரைக்கும் ஓகே, முட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 துண்டா உடஞ்சி இப்படி தொங்குது காலு. அப்பா அதை பார்த்துலன்னா அதுக்கப்புறம் வண்டியை பிடிங்கி வச்சுட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்தால் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அது இல்லாமல் அப்பாவும் அம்மாவும் ஒரு பைக்கில் வருவாங்க. நானும் என் தங்கச்சி எக்ஸலில் போவோம். எப்போவுமே எங்கே வெளியே போனால், புஷ்பா இந்த மாதிரிலாம் போனால் நாங்கள் தனியாக வருவோம், அவங்க வருவாங்க. ஏன்னா இப்போ அது ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன். அது வந்து என் தங்கச்சிக்கு பிடிக்குன்றங்காட்டி என்கிட்ட உட்காந்து வருவா. அப்போ நிறையா பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, பாப்பாங்க வந்தால் வீட்டிலே இருக்கிறது இல்லை அப்படிலாம் சொல்லி பார்த்து அப்புறம் வண்டி வாங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கே பயம் வந்து நானும் ஓட்டுறது இல்லை. அப்போ வண்டி வாங்கி வச்சது தான். அதுக்கப்புறம் எனக்கே இருந்துமே ஆசை இல்லை, அதை அப்படியே வச்சு எங்கள் மாமாலாம் எடுத்து ஓட்டி அப்படி தான் அந்த வண்டி வந்து வேணாம்னு சொல்லி விட்டது. இல்லைன்னா நான் என்ன சூப்பராக கற்றுருப்பேன், எல்லாமே வந்து கற்றுருப்பேன். இந்நேரம் காரும் சரி, எங்கள் அப்பா அவ்வளோ வருஷமாக கார் வச்சுருந்தாங்க. கார் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ஓட்டணும்னு. இப்போ தான் ரீசெண்டாக நிறைய பேர் ஓட்டுறாங்கல்ல, சுமதி அக்கா இவங்களெல்லாம் பார்ப்போம்ல கூட இருந்து, அப்படியே அந்த கார் ஓட்டிட்டு போகிறது அவ்வளோ கெத்தாக இருக்கும் அந்த பொண்ணுங்க. அஸ்வினுக்கு வந்து பொண்ணுங்க கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ தைரியமாக ஓட்டிகிட்டு போகிறது. ஸோ அதனால நான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு சைடு நான் அடுத்து நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன். எங்கள் வீட்டு சைட்லலாம் நான் தான் சுற்றி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் காரு.
அஸ்வின் வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க கிட்ட இருந்து நான் எப்படி திருப்பணும். எனக்கு இந்த லைட்டாக திருப்புறது இதெல்லாம் கொஞ்சம் பயம். எங்கேயாவது உரசிருமோ, இவ்வளோ செலவு பண்ணி கார் எடுத்திருக்கோம், ஏன் உரசிருமோ அந்த பயமாக தான் இருக்குது அதிகமாக. அப்புறம் இல்லாமல் அந்த ரோட்டில் போகும்போது நம்ம யாராவது இடிச்சிட்டோம்னா, நம்மளை இடித்தா பரவாயில்ல, நமக்கு இப்போ தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம யாராவது இடித்தா அவங்களுக்கு ஏதாவது காயப்பட்டாலோ ஏதாவது ஆனாலோ அது வந்து நம்ம லைஃப் டைமில் மறக்கவே முடியாத ஒரு நாளாக போயிடும். லைஃப்பில் அதை மறக்க முடியாது. அந்த குற்ற உணர்ச்சியும் நம்மளுக்கு ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட தெரிஞ்சு எடுத்துக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன். இப்போ பைக்குமே வந்து நான் ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறேன். ஃபாஸ்ட்டாலாம் வாய்ப்பே இல்லை, ஸ்லோவாக போகிறேன். அடிப்பட்டாலும் சின்ன அடியாக பட்டுட்டு போகட்டும் அப்படிங்கிறது தான் நான் ஸ்லோவாகவே போகிறேன். இருந்தாலும் எனக்கு பயம் இருக்குது, பின்னாடி வண்டி வருதா கண்ணாடியில் பார்த்துட்டே வருவேன், பேசிட்டே வரேன். இருந்தாலும் சல்லுன்னு திரும்புவாங்க. அந்த ரோடு ஒரு வழியில் 4-5 இது இருக்கும், சல்லுன்னு திரும்பிட்டாங்க. நாய் குறுக்கால ஓடி வருது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம். வண்டி வந்தால் கூட நான் உந்துக்கிறேன். அந்த நாய் ஓடி வருது, இடையில அந்த வண்டி வருது, ஓவர்டேக் அடிக்கிறாங்க, இதெல்லாம் தான் கொஞ்சம் இப்போதைக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் மட்டும்னா பரவாயில்ல, அவளை வச்சுட்டு வர போனோன்னா ஐயோ அவளுக்கு எதாவது ஆயிருமோன்னு நான் ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப ஸ்லோவாக ஆசனா. நீ இறங்கடி நான் ஓட்டுறேன் அப்படின்னா, நான் தான் ஓட்டுவேன், அவள் ஃபாஸ்ட்டாக போவேன், நான் தான் ஓட்டுவேன், நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போனேன். ஓகே, வந்து கிளம்பிட்டா. இப்போ வந்து நான் எனக்கு ரொம்ப முடியல, உடம்பு தொண்டையெல்லாம் வலியா. ஸோ அதனால் இப்போ விளக்கேற்ற போகிறேன். கொஞ்சம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. நான் வீடியோ பேசுகிறக்குள்ள 3 டைம் ஃபோன் பண்ணிட்டா. அவள்கிட்ட என்னன்னு கேட்கணும். அவளை விளக்கு ஏற்றிட்டு அவளை சாமி கும்பிட்டக்கப்புறம் அத்தை வந்துடுவாங்க கொஞ்ச நேரத்தில். அப்புறம் அப்படியே இந்த டே அப்படியே போகும்னு நினைக்கிறேன். ரொம்ப போரிங்காக தான் போகுது. அவள் இல்லாமல் அவள் இருக்கிற வரைக்கும் சிரிச்சுட்டா கூட ஒரு துணை இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இப்போ வந்து யாரும் இல்லை, வீட்டில் பாருங்கள் வெறிச்சோடு கிடக்கு. நான் மட்டும்தான் இப்போலாம் இருந்ததே இல்லை, லைஃப்பில் தனியாக இருந்ததே இல்லை. அது சொல்லப்போனால் அதுதான் உண்மை. எப்போவுமே எங்கள் வீட்டில் ஒரு 7-8 பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு 7, நாங்களே மொத்தம் சேர்த்தா ஒரு 7 பேர் வருவோம். ஷோராக ஒரு 10 பேராவது வீட்டில் இருப்பாங்க. அது இல்லாமல் அந்த ஷூட்டுக்கு அதுக்கு இருக்குன்னு பசங்க வந்துகிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு. எப்போவுமே கலகலன்னு இருக்கும் எங்கள் வீடே. தனியாக உட்கார வாய்ப்பே இல்லை, தனியாகவே உட்கார மாட்டேன். ஏன்னா ஃபோன் பேசணும், இந்த மாதிரி லவ் பண்ணணும், ஃபோன் பேசணும் அப்படின்னா மட்டும்தான் நான் தனியாக போவேனே தவிர தனியாகவே இருக்கிறதில்ல. இப்போ வந்து நான் எல்லாரும் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் யாரும் இல்லை, தனியாக இருக்கேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அத்தையுமே எதாவது சொல்லிட்டு இருந்தாங்க, அவள் எப்போவுமே என் கூட அஸ்வின் இருப்பாங்க, இப்போ அவள் இல்லாமல் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி காலைல அஸ்வின்கிட்ட பிரியாட்ட பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் அத்தை. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட கால் பண்ணி அழுதுட்டு இருந்தேன், எப்போ வருவீங்க அப்படின்னு. நீ உன் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக தானே இருக்க அப்படிங்கிறான். நான்ட்டு என்ன தான் அவள் இருந்தாலும் நீ இருக்க மாதிரி இருக்குமா, எப்போ வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டு நைட்லாம் ஒரே அழுக. எப்போ வரீங்க நான் அழுகாதீங்க சாமி, அழுகாதீங்க, வந்துடுறேன் இதே சொல்லிட்டு இருந்தாங்க. என்னால் அழுகக்கூடாது, அதையும் தாண்டி மிஸ் பண்ணுறேன். அவங்க குரல் கிட்ட இருந்து கேட்காம அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கிட்ட இருந்தால் போதும், வேறு எதுவும் எனக்கு கிட்ட மட்டும் இருங்க. அவங்க பேசுறது, அவங்களோட பேச்சை நான் 24 மணி கேட்டு இல்லைன்னா ரொம்ப போர் அடிக்குது. நிறையா இதெல்லாம் சொல்லியிருப்பேன். அவங்க வந்து எங்கே போனாலும் என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனாலும் கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு. இப்போ தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தா கூட வந்திருப்பேன். சாமி, இது சாமி விஷயம், எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து குற்றாலத்துலேருந்து திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர்லேருந்து திருப்பரங்குன்றத்துலேருந்து பாண்டி கோயில், மதுரை பாண்டி கோயில், அது முடித்து பழனி முடித்து ஈரோடு சேலம் அப்படி போய் வருவாங்க. ஸோ சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையே வந்து கன்ஃபார்ம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கூட எப்படியாவது நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் ஞாயிற்றுக்கிழமையே கன்ஃபார்ம் இல்லை. பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நாளைக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இவ்வளோ தூரம் சுற்றணும். இப்போ வந்து திருச்செந்தூரில் இருக்காங்க, நாளைக்கு திருப்பரங்குன்றம் பாண்டி கோயில், பழனி, அதுக்கப்புறம் ஈரோடு சேலம் அப்படி போய் வருவாங்க. நான் சொன்னேன் பழனிலே வந்துருங்க, பழனி முடிச்சுட்டு அப்படியே வந்துருங்க. ஏன்னா பஸ்ஸு சேலம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அங்கே போய் இறங்குவாங்கன்னு நினச்சேன். நான் பழனி முடிச்சுட்டு அப்படியே வந்துருங்க அப்படின்னா, நான் எப்படியாவது வந்துடுறேன் சாமி, நான் எப்படியாவது வந்துடுறேன், அழுகாதீங்கன்னாங்க. அப்போ நான் இவ்வளோ ஜாலியாக இருந்தோம், எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்டு கலாய்ச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம். செம ஜாலியாக போச்சு. இன்றைக்கி டே வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்க, நான் பேசினா கூட எக்கோ கேட்குது, அந்தளவுக்கு வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஓகே, அத்தை வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் இப்போ சாமி கும்பிட்டுட்டு அத்தை வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டோம், அப்போவே சாமி கும்பிட்டுட்டோம்.
வந்து நம்ம அத்தையை கூட போகிறேன். ஏன்னா வண்டி வந்து என்கிட்ட தானே இருக்குது, நான் தான் கொண்டு போய் கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே பிளாக் மாரியம்மன் கோயில் பின்னாடி இருக்குது, அங்கே போயிட்டு வரலான்னு சொல்லி சொன்னாங்க அத்தை. அதனால் நான் வந்து கிளம்பிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் தான் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எடிட் பண்ணுற ஒர்க்லாம் இருந்துச்சு, எடிட் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புறேன். போயிட்டு அத்தையை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வர வேண்டியதான். அப்புறம் என்ன டிஃபன் என்னன்னு தெரியல, அதை தான் கேட்கணும் என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் முடிஞ்சால் வாங்கிட்டு வருவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கோயிலுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு என்னத்தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதுவே நடந்துட்டேன் பாருங்க. காலிலேருந்து வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. வச்சு சாப்பிட்டு கொடுத்துரு பேக் வச்சிடலாம். உள்ள வைக்க போறீங்களா? பர்ஸ் 100 ரூபா போதும். கோயிலுக்கு பூ வாங்கிட்டு சப்பாத்தி தக்காளி சட்னி. அஸ்வின் ஃபோன் பண்ணாங்க சண்டை. நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அக்கா வந்து வீட்டுக்கு மளிகை ஜாமான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போது கல்யாண சீர்வரிசையெல்லாம் தூக்கிட்டு வந்தோம். பக்கத்து வீட்டில் புது கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க வீட்டுக்கு வந்து பொருள் வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து தூக்கிட்டு வந்தோம் அடுப்பு, மிக்சி, குக்கர் இதெல்லாம். ஸோ வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து சப்பாத்தியும் தக்காளி கிரேவியும் தான் வைக்க போகிறோம். வச்சு சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுவோம். நாங்கள் 2 பேர் தான் டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் ஹாய் உங்கள் கையில். பாய். மாற்றி சொல்லிட்டேன், சாரி.